பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அநேகர் இக்காலங்களிலும் நாள் பார்ப்பது, ஜோதிடம் கேட்பது, குறி சொல்லுதல், மாயவித்தை இவைகளை நாடி செல்கின்றதை நாம் காண முடிகிறது. ஆண்டவரிடம் சென்று ஜெபிப்பதற்கு பதிலாக மனிதனை நாடி ஓடுகின்றதை நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிப்போம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவனென்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சீமோன் என்ற மாய வித்தைக்காரன் என்று நாம் பார்க்கலாம். இன்றைய உலகில் மாய வித்தைகள் அதிகமாக பெருகி வருகிறதை நாம் காண முடிகிறது. மக்களும் இவர்களை நம்பி இவர்கள் கூறுவதை தெய்வீக வாக்கு என்று சொல்லி அவர்களை பின்பற்றுகின்றதையும் நாம் காண்கிறோம். சீமோனை நாம் பார்க்கும் பொழுது இவன் பல மாய வித்தைகளை செய்து தன்னை ஒரு பெரியவனாக அந்த மக்களுக்கு காண்பித்து வந்ததினாலே அந்த மக்களும் இவனை நம்பி இவனை பின் சென்றார்கள், இவனை நம்பினார்கள் என்று நாம் காண முடிகிறது. இவ்விதமாக அவன் மக்களை வஞ்சித்து கொண்டிருந்தவனாக இருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி என்று சொல்லி தன்னையே அவன் பெருமை பாராட்டி கொண்டு இந்த மந்திர வித்தைகளை செய்வதாக கூறி மக்களை ஏமாற்றி கொண்டும் இருந்தான் என்று நாம் காண்கிறோம். அவனுடைய அந்த செயல்களை பார்த்து மக்களும் அவனை நம்பி அவனை பின்பற்றி அவனை மதித்து வந்ததையும் நாம் காண முடிகிறது. ஆகவே இவன் தன்னை பெருமைப்படுத்துபவனாகவும் தன்னைத்தானே உயர்த்துகிறவனாகவும் தீய சக்தி உள்ளவனாகவும் இருந்தான் என்று நாம் காண்கிறோம். பிலிப்புவை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி தன்னை உயர்த்தாமல் ஆண்டவரை உயர்த்தி புகழ்ந்ததினால் அந்த மக்கள் இவர்களிடையே வேறுபாடை அவர்கள் காண முடிந்தது. அந்த சீமோனுக்கும் பிலிப்புக்கும் உள்ள போதனைகளிலும் செய்கைகளிலும் வேறுபாடை காண முடிந்ததினால் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றனர் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசி காலங்களில் நம்மை வஞ்சிப்பவர்கள் அதிகம் தோன்றுவார்கள். நாமும் எல்லாரையும் பின்பற்றாமல் அவர்கள் வாழ்க்கையின் முடிவை பார்த்து நாம் அவர்களுடைய போதகத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே பின்பற்றுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது சரியாக இருக்காது. பிரியமானவர்களே, மக்கள் நடுவில் ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரும் சுய புகழ்ச்சியையும் சுய பெருமையையும் தேடக்கூடாது என்று நாம் காண்கிறோம். கர்த்தரின் நாமம் புகழப்பட வேண்டும். பகுத்தறியும் தன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நல்ல போதனை எது, தீய போதனை எது என்பதை அறிந்து நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத குறி பார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது இவைகளை நாங்கள் தேடாமல் உம்மை தேட உதவி செய்யும் பிதாவே. ஆமேன்.